முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றியின் உடல் 8 நாட்களுக்கு பிறகு இன்று சட்லஜ் நதிக்கரையில் 6 கிலோமீட்டர் தொலைவில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த 4ஆம் தேதி காரில் பயணம் செய்த சைதை துரைசாமியின் மகன் வெற்றியின் கார் கட்டுப்பாடிலிருந்து சட்லஜ் நதிக்குள் விழுந்ததில் அதன் ஓட்டுநர் உயிரிழந்தார். மற்றொருவர் படுகாயமடைந்த நிலையில் ஆற்றிலிருந்து மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் ஒருவர் அங்கு விபத்தில் காயமடைந்த நிலையில் இங்கு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இருந்த போதிலும் 8 நாட்களாக சைதை துரைசாமியின் மகன் வெற்றியின் உடலை தேடும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். அவ்வாறு ஈடுபட்ட நிலையில் இன்று அவரது உடல் சட்லஜ் நதிக்கரையில் இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் அது வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டு அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று சைதை துரைசாமியின் DNA சோதனை முடிவுகள் அனுப்பி வைக்கப்பட்ட சூழ்நிலையில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டு இப்போது ரேகாங்புலா அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக வெற்றியின் உடல் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிப்ரவரி 4ஆம் தேதி இமாச்சல பிரதேசத்தில் சட்லஜ் நதிக்கரையில் கார் கவிழ்ந்து ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளான நிலையில் வெற்றியின் உடலை தேடும் பணி கடந்த 8 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்ற சூழ்நிலையில் இப்போது அவரது உடல் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவரது உடல் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றியின் உடல் சட்லஜ் நதியில் அந்த கார் விபத்துக்குள்ளான இடத்தில் இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவரது உடைகள் மற்றும் சூட்கேஸ் உள்ளிட்டவை அந்த ஆற்றின் பல்வேறு இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போது சோகமான செய்தியாக அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக இமாச்சல பிரதேச மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றனர். 8 நாட்களுக்கு பிறகு வெற்றி துரைசாமியின் உடல் இன்று மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. சலோமி.